தமிழ்நாட்டின் புனித தலம் திருக்கடையூர். அமிர்தகடேஸ்வரரும் அபிராமி அன்னையும் அருளாட்சி செய்யும் இந்த திருத்தலத்தில் அளவற்ற பக்தியுடன் வாழ்ந்தவர் சுப்பிரமணிய ஐயர். உலக நினைவுகளை மறந்து அபிராமி அன்னையையே தன் உயிராகக் கொண்டதால் மக்கள் அவரை அபிராமி பட்டர் என்று அழைத்தனர். ஒருநாள் தஞ்சையை ஆட்சி செய்த சரபோஜி மன்னர் கோயிலுக்கு வந்தார். பட்டர் தியானத்தில் மூழ்கியிருப்பதை பார்த்த மன்னர் அவரைச் சோதிக்க எண்ணினார். இன்று அமாவாசையா, பூர்ணமியா என்று கேட்டார். அன்னையின் முகமே சந்திரனாக மனத்தில் நிறைந்திருந்ததால் பட்டர் இன்று பூர்ணமி அரசே என்று பதிலளித்தார். ஆனால் அது அமாவாசை நாள். மன்னர் கோபமடைந்து, இன்று இரவு நிலா உதிக்காவிட்டால் உமக்கு மரண தண்டனை என்று ஆணையிட்டார். தூக்குமேடையில் அமர்த்தப்பட்ட பட்டர் அஞ்சவில்லை. அன்னையின் மேல் முழு நம்பிக்கையுடன் அபிராமி அந்தாதியை பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடலிலும் அன்னையின் கருணையை உருகி உருகி அழைத்தார். 79ஆம் பாடல் பாடிய வேளையில் அதிசயம் நிகழ்ந்தது. வானில் அபிராமி அன்னை தோன்றி தன் காதணியை எடுத்து வீசினாள். அது முழு நிலாவாக மாறி வானில் விழுந்தது. அமாவாசை இரவு பூர்ணமியாக மாறியது. மக்கள் பரவசத்தில் மூழ்கினர். மன்னர் தன் தவறை உணர்ந்து பட்டரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அன்றிலிருந்து அபிராமி அந்தாதி துன்பம் நீக்கும் தெய்வீக மந்திரமாக விளங்குகிறது. உண்மையான பக்தி எத்தகைய சோதனையையும் வெல்லும் என்பதற்கான சாட்சியே அபிராமி பட்டரின் வரலாறு.